வணக்கம். இன்னைக்கு நாம கேட்க போறது மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய புது ராத்திரி. இருளாயியோட இடுப்புல ஒரு நிறை குடம் இருந்தது. அதை சுமந்துட்டு வந்த அவளோட மனசு கிடந்து கொதிக்குது. தாங்க முடியாத கோபம் தணலா வீசுது, அனலா பறக்குது. அவளோட கோபமான தீப்பொறி சொற்கள்: உன் வாயில புத்து புறப்பட, நாசமா போக, பேதியில போக, என்னையாடி பேசுத, சாதிமான் கண்ணடி நானு, வாழையடி வாழையா வம்சம் தழைக்கிற வயிற்றுல வந்து பிறந்தவடி, என்னையாடி இப்படி பேசுன, உன் வாயில புத்து வளர்ந்து பாம்பு வந்து குடியேற. தக்கு தக்குன்னு அவ கோபத்துல நடக்கும்போது தர அதிர்ந்துச்சு. எட்டி எட்டி வச்சதுல அவளோட ஈரப்பாவாடை டப்பு டப்புன்னு சத்தத்தை ஏற்படுத்துச்சு. அவளோட ஈரச்சேலையில மண் அப்பி இருந்தது. அந்த குடத்தை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போக வேண்டியவ. இன்னும் 10 குடம் எடுக்கணும். அந்த பழுத்த வாய்ச்சிருக்கி கொழாயடியில நிப்பா. அந்த கொல்லிக்கண்ணு முன்னாடி நான் போய் நிக்கவா? தூ! அப்படியே அவ வீட்டு திண்ணையில உட்கார்ந்தா. அவளுக்கு மூச்சிறைக்க ஓடி ஓடி தண்ணி எடுத்த அலைச்சல் பாதி, இங்கிட்டு குத்தி அங்கிட்டு வாங்குற மாதிரி வார்த்தை கேட்ட கோபம் மீதி. அவளுக்கு அதை நினைக்க நினைக்க கோபம்தான் பீறிட்டு வந்தது. அவளுக்கு வந்த ஆங்காரத்துல அருள் வந்தவளை போல திமிருனான். முசு முசுன்னு இறைச்சல் வேற. இவளுக்கு இவ்வளோ கோபம் யாரு மேல தெரியுமா? இவ தண்ணி பிடிக்க போன கொழாயடிக்கு பக்கத்துல தான் ஒரு தெருவோட பாதை இருக்கு. அதுதான் பள்ளிக்கூடம் போற பாதையும் கூட. அங்க பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு ஒரு சின்ன பையன் அடம் பிடிச்சான். அவனோட அம்மா பூமி அம்மா அவனை தர தரன்னு இழுத்துட்டு போனான். பள்ளிக்கூடம் கிட்ட வர்றோன்னு தெரிஞ்ச அந்த சின்ன பையன் வெடுக்குன்னு கையை உருவிட்டு தரையில உட்கார்ந்து அழுதான். இவன் இப்படி அடம் பண்ணதும் அவனோட அம்மா சோளத்தட்டையால சப்புன்னு அரைஞ்சிடுறா. அது சாட்டையடியா இருக்க அந்த சின்ன பையன் வலி பொறுக்க முடியாம கதறினான். என்னத்துக்கு புள்ளைய போட்டு இப்படி அடிக்க? பச்சை மண்ணுக்கு என்ன தெரியும், பாவம் இல்ல அப்படின்னு அங்க தண்ணி பிடிச்சிட்டு இருந்த முனியம்மா சொன்னான். 3 நாளாவே பள்ளிக்கூடம் போவலக்கா, நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன், அடிச்சாதான் வலிக்கு வருவான்னா பூமி அம்மா. அதுவும் மெல்லமா அடிக்க வேண்டியதானே, இப்படி சோளத்தட்டையால புளிச்சு புளிச்சுன்னு வாங்கினா இப்படி? மறுபடியும் முனியம்மா சொன்னான். இந்த சமயத்துல குழாயடியில நின்றுட்டு இருந்த இருளாயி சும்மா இருக்காம குறுக்க ஏதோ சொல்லிட்டா. அடிச்சு புடிச்சு படிக்க வச்சா தானே புள்ள நாளைக்கு உருப்பட்டு நல்லபடியா வருவான் அப்படின்னு சொல்லிட்டா. இவ இப்படி பேசினதை எதிர்பார்க்காத முனியம்மா இருளாயிய வெடுக்குன்னு ஒரு பார்வை பார்த்தா. முக்கி பெத்த வழி தெரிஞ்சிருந்தா பச்சை மண்ண அடின்னு சொல்ல வாய் வருமா? சீற்றத்தோட ஒரு பார்வையும் பொசுக்கி போடுற அந்த வார்த்தைகளையும் சொல்லிட்டு போனா முனியம்மா. முனியம்மா இப்படி பேசினதுல பூமி அம்மாவே வெலவெலத்து போயிட்டா. கல்யாணமாகி 7-8 வருஷம் ஆகியும் பிள்ளை பெறாத இருளாயிய பரிதாபமா பார்த்தா. இந்த பூமி அம்மாவோட கருணை பார்வையும் முனியம்மாவோட கடுஞ்சொற்களும் அவளுக்கு இனம் புரியாத ஒரு கோபத்தை உண்டு பண்ணுச்சு. ஒரு கோணூசியால இங்கிட்டு குத்தி அங்கிட்டு வாங்கின மாதிரி இருந்தது. ஒரு கணம் அவளுக்கு எல்லாமே நின்று போன மாதிரி இருந்துச்சு. அழுகையும் ஆங்காரமும் பொங்கிட்டு வந்தது. இந்த முனியம்மா ஒன்றும் லேசுப்பட்டவல்ல, நல்ல வளர்த்தி, ஊரெல்லாம் நல்ல ஆள் செல்வாக்கோட இருந்தா. அந்த ஆணவம் அவளுக்கு நிறையவே இருந்தது. முனியம்மாவை ஒரு வார்த்தை பேசினாலே போதும், ஊர்ல பாதிக்கு பாதி படத்திரண்டு வந்துருவாங்க. எதிர்பட்டவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஒரு 2-3 வருஷமாவே இருளாயிய ஒளிவு மறைவா ஒரு 2 பேர் பேசினது உண்டு. பட்டும் படாம மறைஞ்சிருந்தும் பேசியிருக்காங்க. ஆனா இப்படி மூஞ்சுக்கு நேரா வந்து காரி துப்புனது இந்த முனியம்மா தான். இருளாயி தலையில அடிச்சு அடிச்சு அழுதா. மலட்டு கழுதன்னு அந்த சிறுக்கி வாயால கேட்குற மாதிரி ஆயிடுச்சே, எனக்கா இந்த கதி வரணும்? 1000 கண்ணுடையாளே, மாரியாத்தா, உன் மகளுக்கு இந்த நிலைமையா? என்ன பேசுறதுன்னு தெரியாம திரும்ப திரும்ப அதையே சொல்லி புலம்புனான். ஆத்தா, மாரியாத்தா, 1000 கண்ணுடையாளே, நீதான் தண்டிக்கணும் அந்த நார சிறுக்கிய. உன் காலடியே தஞ்சம்னு கிடக்கிற உன் மகளை நீ தாயாக்கணும் அப்படின்னு கதறினான். பங்குனி மாதம் மதிய வெயில். அந்த சிமெண்ட் பாதையில வெயில் பட்டு கண்ணை குத்துது. அந்த காந்தலையும் பொருட்படுத்தாம வெயிலையே உத்து உத்து பார்த்தா. மறுபடியும் அதே புலம்பல். இருளாயி முந்திலாம் இப்படி கிடையாது. மாரியாத்தாவை கும்பிடுறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. அவ சாமியே இல்லைன்னு சொல்ல மாட்டா. அதுக்காக உண்டுன்னு ஒரே கதியா கோயில் குளம்னு போக மாட்டான். வருஷத்துக்கு ஒரு தடவை வைகாசி மாசம் வர சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவை 3 நாள் கொண்டாடுவா. அதுவும் ஒரு குதூகலத்துக்காகத்தான்.
வீடு முழுக்க வெள்ளையடிச்சு வந்தது போனது ஓட்ட உடசலை கழிச்சு வீட்டை சுத்தம் பண்ணுறது, புது துணிகள் வாங்கி கட்டிக்கிறது, சொந்த பந்தங்களை கூப்பிட்டு கறியும் சோறும் ஆக்கி சாப்பிட்றது, முளைப்பாரி ஊர்வலத்தில் ஆளோட ஆளாக கலந்துக்கிறது, இது மாதிரியான கொண்டாட்டங்கள் தான் இங்கே இருக்கும். ஆத்தா ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ பேரை சொல்லி ஆக்கி அவிச்சு உடுத்தி அனுபவிக்கிறது இருக்கே, இதுக்குத்தான் சாமி வேணுங்கிறதுன்னு சொல்லுவா இருளாயி. மற்ற நாளைக்கெல்லாம் கோவில் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. கோவிலுக்கு விளக்கு போடுறது, பூஜையில் கலந்துக்கிறது, யாரும் கூப்பிட்டா கூட போக மாட்டா. அவளுக்கு செய்கிற வேலை தவிர்த்து இப்படி கோயில் கொலன்னு போகலாம் பிடிக்காது. அதுக்காக சாமி இல்லையான்னு கேட்டால் நமக்கு தேவைப்படுறப்போ ஆத்தான்னு வந்து நின்றுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவா. இப்படி பேசுறது தான் இருளாயி. அப்படி இருந்த இருளாயி ஆத்தாவே தஞ்சம்ன்ற நிலைமைக்கு ஆளானதும், ஆத்தா ஆத்தான்னு நினைவு தெரிஞ்சும் புலம்புற அளவுக்கு மாறினதும் ஒரு தனி கதை. இன்னும் 7-8 குடம் தண்ணி எடுத்திருப்பா. இந்த முனியம்மாவால் எல்லாமே கெட்டு போச்சு. கம்பம் பயிருக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற வெள்ளையன் கரண்ட் நின்னதும் மம்பட்டியை அலசிட்டு உடம்பையும் அலசிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். தண்ணி குடும்பான். டீ தண்ணி ரெடியான்னு கேட்பான். வயல்ல பாடுபட்டு வர்ற மனுஷன் கொலை பசியால வருவான். காராசேவும் கருப்பட்டி மிட்டாயும் கொடுத்து செம்பு நிறைய தண்ணியும் ஆவி பறக்க தேயிலை தண்ணியும் கொடுத்தாதான் சரியாகவும் இருக்கும். முனியம்மாவோட சொற்கள்ல பொசுங்கி தண்ணியே எடுக்காம உறைஞ்சு போய் கிடக்கிறா இருளாயி. வெள்ளையன் வந்துடுவானேங்கிற நினைப்புல தான் அவளோட சிந்தனை இந்த உலகத்துக்கே வந்தது. பால் சொசைட்டிக்கு ஓடினான். நைட்டு சாப்பாட்டுக்கு தயார் செய்யணும். கடைக்கு போய் சாமான் செட்டு வாங்கிட்டு வரணும். காலில் சக்கரம் கட்டி விட்டது மாதிரி பறந்தா இருளாயி. அந்த வெயில்லையே கடைக்கு போனான். ஆனா அவன் நினைப்பு வெள்ளையன். இவன் பேரு தான் வெள்ளையன். ஆள் கரிசல் கருப்பு. இருளாயிக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல வெள்ளையன் கருவாயனா தெரிவான். அவனுக்கு ஒழுவாடின்னு ஒரு பட்ட பேரும் இருந்துச்சு. எந்நேரமும் வாயோட 2 பக்கமும் எச்சில் வடிஞ்ச வண்ணமா இருக்கும். ஆள் சீத்த குஞ்சி மாதிரி இருப்பான். எந்நேரமும் வாயில் எச்சில் வடிய கரை படிந்த பற்களோட இழிச்சிட்டு திரிவான். அழுக்கு உடம்பு. கிட்ட போனாலே கெட்ட வாட வீசும். இருளாய்க்கு அவனை பார்த்தாலே கொமட்டும். இவன் இளவட்டமானதுக்கு அப்புறமும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அழுக்கான கைலி. கணேஷ் புகையில போடுற வாயில 2 பக்கமும் ஒழுகள். புகையில எச்சில்ல பிரேத வாட வரும். ஆனா இருளாயி நல்ல லட்சணமா இருந்தா. கடைந்தெடுத்த சிலை மாதிரி கட்டான உடல்வாகு. அவளை சுத்தி எப்பவும் இளவட்டங்கள் ஈ மாதிரி மொய்க்கும். பல்ல இழிச்சிட்டு உரச பார்க்குற கிழடுகட்டைகளும் உண்டு. இவளுக்கு அம்மாவை தவிர வேற நாதி இல்லை. சொத்து பத்தும் இல்லை. அம்மா 2-3 தடவை கிறுகிறுன்னு வருதுன்னு கீழே விழுந்துட்டா. மயக்கம் தெளிஞ்சு அம்மாவுக்கு ஒரே கவலை. சமைஞ்சு நிற்கிற புள்ளைய ஒருத்தன் கையில் ஒப்படைச்சிட்டு செத்தாதான் இந்த கட்டை வேகும்னு சொல்லுவா. அடைக்கலம் இல்லாத நிலை. ஏழப்பட்ட பொம்பளைக்கு எல்லாரும் மாப்பிள்ளைங்கன்னு சொல்கிற மாதிரி ஊரோட நிலவரம். மிட்டாயை மொய்க்கிற ஈக்கள் மாதிரி இளவட்டங்கள் வேற இவளை சுற்றி சுற்றி வருதுங்க. வேற வழி இல்லை. வெள்ளையனுக்கு வாக்கப்படுன்னு அம்மா சொல்லிட்டா. அவனை நினைச்சாலே இவளுக்கு கொமட்டும். வாயில எச்சில் வடிய கணேஷ் புகையிலையோட பிணநாற்றம். நினைச்சாலே கொமற்ற இவன்கிட்ட எப்படி சேர்ந்து வாழ்றது? ஆனா இருளாயியோட ரசனையையும் விருப்பத்தையும் இந்த விதி பொருட்படுத்துமா என்ன? ஏழ்மையும் இயலாமையுமே இருளாயிய வெள்ளையனோட பொன்ஜாதியாக்குச்சு. விடிய விடிய தலைவிதியேன்னு நினைச்சு நொந்து கண்ணீர் வடிக்கிறா இருளாயி. புகையிலைய கையில தட்டி தூசிய ஊதி விட்டுட்டு அதை உருட்டி உதட்டுல திணிச்சு ஊறுற எச்சில கூட துப்பாம வழிய விடுற அவனோட தூக்கம். இப்படித்தான் அவங்களோட முதல் ராத்திரி முடிஞ்சுது. முதல் ராத்திரி மட்டும் இல்லை, எல்லா ராத்திரியுமே இப்படித்தான். 7 வருஷத்துக்கும் மேலே ஆகிடுச்சு. வெள்ளையனுக்கு இருக்கிற புஞ்சை விளையுது, கரிசல் காடு விளையுது, மஞ்சனத்தி பூக்குது, வேளமரம் காய்க்குது, குருவி குஞ்சு பொரிக்குது. ஆனா இருளாயிக்கு மட்டும் அரசல் புரசலா அங்கேயும் இங்கேயும் பேசுற ஜாடை பேச்சுக்கள் நெஞ்சில ஆறாத ரணமா பதிஞ்சிட்டு. எங்க தான் குழந்தை அதோட பிஞ்சு விரல்களால நம்மளை தொடாதான்னு அதோட ஸ்பரிசத்துக்காக ஏங்குனான். வெளியில ஜாடை பேச்சுக்கள், உள்ள தாய்மையோட தவிப்பு. தன்னை அலங்கோலமாக்கி வேடிக்கை பார்த்த விதியோட மூஞ்சில கரிய பூசணும். எனக்கு வாய்த்த அசிங்கத்தையே அசூயைப்படாம சிங்கமாக்கணும். என்ன செய்யலாம்னு அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. கோணலாகி போன தாம்பத்தியத்தை எப்படி திருத்தி எழுதுறது? அவனை எப்படி திருத்துறது? அவளுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அப்பதான் இருளாயியோட பால்ய தோழி செல்லாயி வந்தா. ஆத்தா சக்தி மாரியம்மாவை நம்பி கும்பிடு.
அவகிட்ட மடியேந்து வெள்ளி செவ்வாய் விளக்கு போடு, பௌர்ணமி பூஜைக்கு போ அப்படின்னா. அன்னைக்கு ராத்திரி வெள்ளையனுக்கு வெந்நீர் வச்சு கொடுத்தா இருளாயி. குளிக்கலாம்ல வெள்ளையன் கிட்ட கேட்டா. குளிச்சு இன்னும் 2 நாள் ஆகல, அதுக்குள்ள எதுக்குன்னு கேட்டான். சோத்த வைக்கவா? வச்சிருன்னா. சாப்பிட்டு முடிச்சான். வாயை கொப்பளிச்சதும் கணேஷ் புகையிலையை தேடி அவனோட கையை பிடிச்சி தடுக்க முயற்சி பண்ணான். அவ பிடிய உதறிட்டு மறுபடியும் புகையிலையை தேடினான். புகையிலைய கையில உருட்டினான். பிணநாத்தம் நாரிச்சு. அவளுக்கு வந்த அருவருப்பையும் சமாளிச்சுட்டு, சக்தி மாரியம்மாளுக்கு வெள்ளி செவ்வாய் விளக்கு போடணும், நீங்களும் கூட வரணும்னா. வாரேன். வர்றப்ப குளிச்சுட்டு சுத்தபத்தமா வரணும். குளிக்கணும்னா நான் வரல அப்படின்னா. சக்தியுள்ள மாரியம்மா நமக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்துட போறா. அப்ப நான் குளிக்கிறேன் அப்படின்னா. வெந்நீல குளிச்சான். அவளே அவனுக்கு முதுகு தேய்ச்சி விட்டா. அவன் முதுகெல்லாம் கருஞ்சுருள் ரோமம். தேய்க்க தேய்க்க அழுக்கு திரண்டு வந்துச்சு. அவன் கிட்ட இருந்து வந்த பிணநாற்ற புகையிலைய எந்த நீராலையும் கழுவ முடியல. கோவிலுக்கு போனாங்க. இவ கோவில் பூசாரி கிட்ட பூஜை ஜாமான்களையும் மாலையையும் கொடுத்தா. கோயிலை சுத்தி வந்து விளக்கு போட்டு திருநீறு குங்குமம் பூசிக்கிட்டா. அப்படியே வெள்ளையனும் கையெடுத்து கும்பிட்டு நின்னான். இந்த புது இருளாயியே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூணு சொல்லாத இருளாயி, மூக்க பொத்தாத இருளாயி, பாசத்தோட முதுகு தேய்ச்சி விடுற இருளாயி. இவ இப்படியே இருக்கணும் ஆத்தான்னு முணுமுணுத்துட்டே கும்பிட்டான் வெள்ளையன். அப்போ இருளாயி அவனை கூப்பிட்டா. ஏங்க? என்ன? இந்த ஆத்தா முன்னாடி வச்சு கேட்கேன், சத்தியம் பண்ணி தருவீங்களா? என்னான்ட்டு? புகையிலைய கையால தொடமாட்டேன்னு. அவன் அப்படியே வெளவெளத்து போயிட்டான். சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துட முடியும், ஆனா அது இல்லாம ஒரு கணம் கூட அவனால இருக்க முடியாது. அவன் அதை முடியாதுன்னு சொல்ல பார்த்தான். அப்போ இருளாயியோட முகத்தையும் பார்த்தான். அவளோட அந்த அன்பு மலர்ந்த கண்கள், அதுல தெரிகிற கனிவு, குழைவு, அவளோட முகமலர்ச்சி. அப்படியே கர்ப்பகிரகத்தை ஆத்தாவையும் பார்த்தான். இந்த இருளாயி வேணும், இந்த பிரியம் வேணும், இந்த கனிவும் வேணும். ஆத்தாவை பார்த்தான். அவ கையை தொட்டான். இந்த ஆத்தா மேல ஆன புகையிலையும் பீடியையும் இனிமே மனசால கூட தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். மாசி போன மாசம். இந்த மாசம் வெள்ளையன் புதுசா வந்தான். அந்த ஆத்தா புண்ணியத்துல நாத்தமில்லாத வெள்ளையன் வந்தான். பீடியையும் புகையிலையும் தொடாத வெள்ளையன், தினம் குளிக்கிற வெள்ளையன், ஊறின எச்சில வழிய விடாத வெள்ளையன். ஆத்தா தான் அவனை புதுசா பெத்து கொடுத்துட்டான்னு இருளாயி நம்பினான். ஆத்தா மேல பயம் கொண்ட வெள்ளையன் மெல்ல மெல்ல சலனத்துல இருந்து மீண்டு வந்தான். அந்த மாதம் முதல் தீவிர பக்தையாகிவிட்ட இருளாயி மூச்சுக்கு மூச்சு ஆத்தா ஆத்தான்னா. தீபம் போட கோவிலுக்கு போக, பூஜைக்கு போக, குங்குமம் திருநீர் பூசிக்கன்னு பக்தி நாளுக்கு நாள் அதிகமாகிட்ட. மூச்சுக்கு 300 தடவை ஆத்தா ஆத்தான்னு சொன்னான். வேலை முடிஞ்சு வந்த வெள்ளையனுக்கு இருளாயி தந்த கருப்பட்டி மிட்டாயையும் காரா சேவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுனான். குளிக்கணுமா? வெந்நி போடவா அப்படின்னு கேட்டா. வேணாம், பச்சை தண்ணியிலே குளிக்கன்னு சொன்னான். அவனை பார்த்தாலே முகம் சுளிக்கிற இருளாயி, காரி துப்புன இருளாயி, ஆசையோட அவகிட்ட வந்த போலாம் தூணு துப்பி அவமானப்படுத்தின இருளாயி, அடை காக்கிற கோழியை போல கிட்ட அண்ட விடாத இருளாயி. முக்கி பெத்த வழி தெரிஞ்சிருந்தான்னு முனியம்மா சொன்ன அந்த கொடுஞ்சொற்கள் அவளை வைராக்கியசாலியாகவும் கனிவாவும் ஆக்குச்சு. ஆத்தா கொடுத்த புது மகனை ஆசையோட பார்த்தா. அவன்கிட்ட தன்னையே பறி கொடுக்க நினைச்சா. அன்னைக்குதான் அவனுக்கும் அவளுக்கும் புது முதல் ராத்திரி. இந்த கதை இதோட முடிஞ்சது. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.